வணக்கங்க. நேத்தோ முந்தா நேத்தோ ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் பண்ணிச்சு. அம்மையார் வந்து நல்லா பேசினாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி கைய காலெல்லாம் ஆட்டி பேசினாங்க. கைய மட்டும் இப்படி இப்படி ஆட்டி பேசினாங்க. இதில பேசினதில என்னெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு? உங்களுக்கு என்னெல்லாம் வரன் குடுத்துருக்காங்க? அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நல்ல செய்தி. நம்மள ட்விட்டர்ல ட்ரையல்லாம் பார்த்தாங்க. 30% டாக்ஸ், 35% டாக்ஸ். சிலத்துக்கு உடனே கூஜாக்கள் வந்து அது நல்லது. சிகரெட்டுக்கு 35% டாக்ஸ் போட்டான்னு. சிகரெட்டுக்கு 35% டாக்ஸ் போட்டா ரொம்ப நல்லது. நானும் ஒத்துக்கிறேன். சிகரெட் குடிக்காம இருக்கணும் ஒத்துக்கிறேன். ஆனா என்ன ஆகும் தெரியுமா? 35% டாக்ஸ் போட்டா? சைனாலேருந்து வர ஸ்மகிள்டு சிகரெட்டு இன்னைக்கும் பொட்டி கடைக்கு போனீங்கன்னா இருக்கும். ஐடிசி ரூ. 18னா, விஜய் சுல்தான் ரூ. 10னா, இது ரூ. 2க்கு விப்பான் அந்த சிகரெட்டு. எனக்கு தெரிஞ்சு நெறைய பேரு இப்ப வந்து பல சைனீஸ் பிராண்ட்ல வாங்கி ஊதுறாங்க. சரி, சைனீஸ் பிராண்ட நீங்க கவுண்டர் பேண்டா பண்ணிட்டீங்கன்னா, நேரா பீடி வாங்கி ஊதுவாங்க. ஏன்னா அம்மையாருக்கும் சரி, எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் தைரியம் கிடையாது, பீடியில டாக்ஸ் போடுறதுக்கு. இன்ஃபாக்ட் பீடி மோர் டேஞ்சரஸ் தென் சிகரெட்டு. அதாவது சிகரெட்டாவது ஒரு ஃபில்டர்ன்னு ஒரு பேர்ல ஒண்ணு ஏமாத்துறாங்க. பீடியில அது கூட கிடையாது. ஆனா பீடியில டாக்ஸ் போட்டா 10 டூ லீவ்ஸ் சார்ஜ் பண்றவங்களுக்கு, வளர்க்குறவங்களுக்கு பிசினஸ் போயிடும். அதனால எல்லாரும் பீடி ஊதி சாவட்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால சிகரெட்டு டாக்ஸ் வந்து 35 போட்டா ஸ்மக்லிங் ஏறும், பீடி கன்சம்ப்ஷன் ஏறுமே தவிர, தம் அடிக்கிறது நின்னுடாது. தம் அடிக்கிறது நிக்கணும்னா, அவனுக்கு புத்தி வரணும். சிகரெட் ஊதினா அவன் குடும்பத்துக்கு ப்ராப்ளம், கேன்சர்ன்னு. இப்ப கள்ளக்குறிச்சியில எல்லாரும் கள்ளச்சாராயம் குடிச்ச மாதிரி, ஏதாவது ஒண்ணு பண்ணி உடம்ப கெடுத்துப்பாங்க. அவனே சிகரெட் பண்றேன்னு ஆரம்பிப்பான். சிகரெட் குடிச்சா அவனுக்கு ப்ராப்ளமு அப்படின்னு அவனுக்கா தன்னறிவு வரணும். இந்த காலேஜில தம் அடிச்சா நம்ம மேட்சோங்கிற இமேஜ் இருந்ததுன்னா ரொம்ப ப்ராப்ளம். இது ஃபர்ஸ்ட்டு சின்டாக்ஸை பற்றி சொல்லிட்டேன். நம்மளுக்கு மெயினாக வருவோம். நம்மளுக்கு வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு, லைஃப் இன்சூரன்ஸுக்கு டாக்ஸ் போடணுமா? டாக்ஸ் போடுறத பற்றி பேசணும். அவ்வளோ தூரம் ஹெல்த்தை கன்சிடர் பண்ணுறங்கிற சங்கிங்க இந்த ஹெல்த் இன்சூரன்ஸில் 18% டாக்ஸை 5% ஆக்கினாங்கனாலே பெரிய ரிலீஃப் கிடைக்கும் பல பேருக்கு. இந்த டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்கிற டாக்ஸையும் குறைச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் அதை 18% டாக்ஸில் போட்டிருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஐஆர்டிஏ வந்து ரிப்போர்ட் குடுக்கல. ஐஆர்டிஏ ரெக்கமெண்டேஷன் குடுக்கல. ஐஆர்டிஏ ரெக்கமெண்டேஷன் குடுத்துருந்தா நாங்க டாக்ஸ குறைச்சிருப்போம். அப்படின்னு அம்மையார் பேசுறாங்க. ஐஆர்டிஏ யாருன்னு நம்மளுக்கு தெரியும். எப்படி ஆர்பிஐ கவர்னர் போடுற மாதிரி, ரிசர்வ் பேங்க் கவர்னர் போடுற மாரி தான் ஐஆர்டிஏ போட்டிருக்கீங்க. கூஜா தூக்குன்னா தூக்கிண்டே இருப்பாங்க. அவங்க ரிப்போர்ட் குடுத்துருக்க மாட்டாங்களா? இப்ப இந்த சீசன்ல வந்து ஜேஎஃப்எம் சீசன். நெறைய பேர் வந்து இயர் எண்ட கம்பெனிலாம் வந்து எம்ப்ளாயீஸ்க்காக ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுவாங்க. நெறைய ஹெல்த் இன்சூரன்ஸு முன்பழக்கத்தில பட்ஜெட்ல டாக்ஸ் ரிட்டர்னுக்காக இந்த மார்ச் மாதம் ஃபைல் பண்ணுவாங்க. வசூல் வேட்டை போயிடுமே அப்படிங்கிற ஒரு கால வருத்தத்தினால அம்மையார் அந்த 18%ல வச்சிருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் மிடில் கிளாஸு வரி மேல் வரி. உட்காந்தா வரி, நின்னா வரி, படுத்தா வரி. இன்னும் புதுசா எங்க வரி போடலாம் அப்படின்னு அம்மையார் பார்த்துட்ருக்குறாங்க. இப்படி பார்க்கும்போது அவங்க கவனம் பாப்கார்ன்ல வந்தது. ஒரு நேத்து கூட மீம்ஸ்லாம் ஓடிச்சு. நான் அந்த மீம்ஸ் எல்லாம் சொல்லல. பாப்கார்ன்ல 3 விதமான பாப்கார்ன். பாப்கார்ன நீங்களே லூஸ்ல வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 5% வரி. அதுக்கப்புறமா வந்து பாப்கார்ன உப்பு போட்டு ஒரு பாக்ஸ்ல வாங்கி பேக்கேஜ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா 12% வரி. அதில சீஸ் பவுடர் போட்டாலும் 12% வரி. அதில கரமல் போட்டீங்கன்னா அது சாக்லேட் ஆயிடுமா. ஸோ சாக்லேட் போட்ட பாப்கார்னுக்கு தனி வரி. 18% வரி. இப்போ நம்ப ஒரு சின்ன கீழ வீடியோ லிங்க் போடுறேன். ஒரு சார் வந்து கோயம்புத்தூர்ல கேட்டம்போது, அப்படியே அவமானப்பட்டு அடுத்த நாளைக்கு ரூம்ல அப்படியே ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு மன்னிப்பு கேட்க வச்சாங்களே! அது இத தானேய்யா சொன்னாரு. பன்னுனா ஒரு ரேட்டு, பன்னுல பட்டர் தடவினா ஒரு ரேட்டு, ஜாமும் பட்டரும் தடவினா ஒரு ரேட்டு. அன்னைக்கு சங்கி கொந்தளிச்சீங்க. இந்த மாம்பலத்தில இருக்கிறவங்க, மயிலாப்பூர்ல இருக்கிறவங்கலாம் கூஜா தூக்கினீங்க. இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆல்ரெடி தியேட்டர்ல ஆள் வரல. இந்த ஸ்விக்கி, ஜொமேட்டோல பிவிஆர் வந்து பட்டர் பாப்கார்ன் வித்துன்னு இருக்கிறான் பிழைக்குதுக்கு. அவனுக்கும் பாவம் வரி மேல வரி. நீங்க வேணா ஸ்விக்கியில போய் பாருங்க. இது மாரி வரி போட்டா எவனுமே இருக்கக்கூடாது. பெரியப்பா அவங்களுக்கு சொந்தக்காரங்க 2, 3 பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் பொழைச்சுக்கணும். அவங்களுக்கு வரியே கிடையாது. காமன் மேனுக்கு வரி மேல் வரி. சரி, அப்புறம் வந்து கிளைமேட்டுக்காக நாங்க வேலை செய்றோம். ஈவின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஈவிக்கு வரிய நம்ப எப்படி பண்ணலாம்? அப்படின்னு ஒரு ஐடியா போட்டாங்க அம்மையார்.
அம்மையார் என்ன டிசைட் பண்ணாங்கன்னா, வெறும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ல 5% போட்டு நீங்கலாம் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னாங்க. அப்புறம் யோசிச்சாங்க. இவன் எப்படிடா இது எப்படி அவன்ட்ட இருந்து வசூல் பண்ணலான்னு. விக்கிறச்ச 18% வரிங்கிறாங்க. யூஸ்டு காருக்கு 12% வரி இருந்தது. எல்லாரும் கார் வாங்குறத நிறுத்திட்டாங்க. இந்த கார் பண்றவன்லாம் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டான் போல இருக்கு. அதனால இப்ப என்ன பண்ணிட்டாங்க, யூஸ்ட் கார் வாங்கினா 18% வரி. அதாவது நீங்க உங்கள்ட்டேருந்து நான் நேரா வாங்கிட்டேன்னா எனக்கு வரி கிடையாது. பட் ஒரு டீலர் வாங்கி என்ட்ட வித்தான்னா 18% வரி. அவன் என்ன பண்ணுவான், ரெஜிஸ்டரே பண்ணாம வாங்கி வச்சுப்பான். நேரா நாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். அம்மையாருக்கு நாமத்த போட்டுருவான். அவன் என்ன தபா கில்லாடி அவன். அவன் என்ன வாங்கி அவன் பேர்லயா ரெஜிஸ்டர் பண்ணுவான். வாங்கி வச்சிருப்பான். பேப்பர்ல கையெழுத்து வாங்கி வச்சிருப்பான். பணத்த அட்வான்ஸ் பண்ணியிருப்பான். லோனுன்னு கணக்கு காமிச்சிருப்பான். அப்புறம் நேரா உங்க பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, மீதி இருக்கிற கமிஷன அவன் வாங்கிப்பான். சட்டப்படி இதெல்லாம் லீகல். இதெல்லாம் சட்டத்தில ஓட்ட இருக்கு. அதனால ஏதாவது செகண்ட் ஹேண்ட் டீலர் கார் வாங்கினா தான் ப்ராப்ளம். அந்த கார வாங்கி அவன் பேர்ல வச்சுக்கிட்டா தான் ப்ராப்ளம். அதுக்கு வரி 18%. அது 12% இருந்தது வரி. அத நம்ம 18% கார் சேல்ஸ ஏத்தலான்னு 18% ஆக்கியிருக்காங்களாம். சரி இது பெட்ரோல் வண்டி, டீசல் வண்டிக்கு 18% ஆக்கியிருக்காங்கன்னா, அம்மையார் புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் நீங்க செகண்ட் ஹேண்ட்ல வாங்கினா, நீங்க கிளைமேட் சேஞ்சுக்கு ஹெல்ப் பண்ணலையாம். அதனால அதுக்கும் 18% வரி. எப்படி? அப்ப இது எங்க சார் இம்பேக்ட் ஆகும்? நீங்களே இப்படிலாம் வழி சொல்லிக் குடுத்துட்டீங்களேன்னா, இந்த கார் கம்பெனிலாம் பைபேக் பண்றாங்க. இப்ப நான் வந்து பழைய கார் வச்சிருக்கேன். புது கார் வாங்குறேன்னு வைங்க. என் பழைய கார் குடுத்துட்டு புது கார் வாங்கினா அவன் பைபேக் பண்றான்ல. அந்த பைபேக்ல இந்த வரி. இப்போ டாடா மோட்டார் இருக்கான். அவன் ஒரு ஈவிய வாங்கிட்டு இன்னொரு ஈவி குடுத்தான்னு வைங்க. அந்த ஈவிக்கு 18% வரி கட்டணும். அத எங்க அவனா கட்டப் போறான்? என்ட்டேருந்து தான் வாங்குவான். எப்படியெல்லாம் வரி புடுங்கலாம் அப்படின்னு. நீங்க சம்பாதிச்சா இன்கம் டேக்ஸ். வாங்கி வித்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ். நீங்க ஏதாவது கன்சியூம் பண்ணீங்கன்னா ஜிஎஸ்டி டேக்ஸ். அது அழகா ஒரு ஆப்போட எம்பி எக்ஸ்பிளைன் பண்ணாரு. கார் வாங்கினீங்கன்னா டேக்ஸ். அப்புறம் ரோட்ல ஓட்டுறதுக்கு ஒரு டேக்ஸ். ரோட் டேக்ஸ். பெட்ரோல் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ். டீசல் போட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டேக்ஸ். அதுக்கெல்லாம் வந்து ஜிஎஸ்டி கிடையாது. அப்புறம் ரோடு போட்டீங்கன்னா, ரோட்ல போடுற ரோட்டுக்கு தனி ரோட் டேக்ஸ். அதாவது லைஃப் டைம் டேக்ஸ் கட்டிடுவீங்க ஸ்டேட் கவர்மெண்ட். அப்புறம் ரோட போட்டு ஓட்டுறான்ல, அதுக்கு வந்து ஒரு ரோடுக்கு டோலு. பட் அந்த ரோட போடுறதுக்கு ஒரு செஸ்ஸு. எப்படி? காருக்கு ஒரு டேக்ஸு, ரோடு போடுறதுக்கு ஒரு செஸ்ஸு, ரோட் டோலு, ரோட் டேக்ஸு, பெட்ரோலுக்கு ஒரு செஸ்ஸு, டீசலுக்கு ஒரு செஸ்ஸு. நான் சொல்லல. ஆப் எம்பி சொன்னாரு. அதாவது நீங்க ரூ. 10 சம்பாதிச்சிட்டீங்கன்னு வைங்க. ரூ. 7,00,000ன்னு வச்சுப்போம். ரூ. 7,00,000 சம்பாதிச்சிட்டீங்கன்னா, ரூ. 7,01,000 சம்பாதிச்சிட்டீங்கன்னா, அங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு ரூ. 3,50,000 அம்மையாரே எடுத்துப்பாங்க. மீதி ரூ. 3,50,000 தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும். நீங்க இன்கம் டேக்ஸ நீங்க ரூ. 5,00,000லயே எடுத்துக்கங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா, இந்த டேக்ஸ்லாம் குறைச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும். இப்ப இதே கம்பெனியில நான் ஏன் பணக்காரங்களுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு நான் சொல்றேன்னா, நான் ஒரு பிசினஸ் பண்றேன்னு வைங்க. எல்லாத்தையும் நான் வந்து என் ஜிஎஸ்டி நம்பர்ல வாங்கிட்டு, நான் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டில கணக்கு காமிச்சு, இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி எனக்கு பணம் குடுக்கணும் அப்படின்னு கணக்கு காட்டுற அளவுக்கு நான் போலாம். ஸோ, நான் இப்போ வந்து இப்போ ஒரு இவர் இருக்கிறாரு, ஆடிட்டரா ஜோசியக்காரரே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ரூ. 20,00,000 மேல ஜோசியம் பார்க்குறாருன்னு வைங்க. அவர் வந்து 18% டேக்ஸ் கட்டணும். ஸோ, ரூ. 3,60,000 அவர் டேக்ஸ் கட்டிடுவாரு. அவர் வீட்டுக்கு சாமான்லாம் வாங்குறதெல்லாம் அவர் பேர்ல பில் போட்டாருன்னு வைங்க. அதில இப்ப ரூ. 3,60,000 அவர் அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. அவருக்கு டேக்ஸ் கிடையாது. ஜோசியக்காரர் டேக்ஸ் ஃப்ரீ. அதே நீங்க ரிஸ்க் எடுத்து பிசினஸ் பண்ணல, சம்பாதிக்கிறீங்கன்னு வைங்க. அந்த சர்டனிட்டி ஆஃப் இன்கம்க்கு நீங்க வந்து முன்னாடியே ஒரு டேக்ஸு. சம்பாதிச்ச உடனே டிடிஎஸ் அட் சோர்ஸ். அதுக்கப்புறமா அந்த டிடிஎஸ்ஸுக்கு ஜாஸ்தியா புடிங்கிடுவாங்க. நீங்க தான் கிளைம் போடணும். ரைட்டுங்களா? ஃபார்ம் 16 வரும். அந்த 16க்கு கிளைம் போட்டு நீங்க வாங்கிக்கணும். அடுத்தது உங்களுக்கு ரோட்ல கார் ஓட்டுனீங்கன்னா, அதுக்கு ஒரு டேக்ஸு. அதுக்கப்புறம் கார் வாங்கினீங்கன்னா ஒரு டேக்ஸு. இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஜிஎஸ்டி. செக் புக் வாங்கினா ஜிஎஸ்டி. எல்லாத்துக்கும் ஒரு ஜிஎஸ்டி. ஃபோன் பேசினா ஜிஎஸ்டி. அப்படின்னு ஜிஎஸ்டில நீங்க ஒரு ரூ. 7,00,000 சம்பாதிச்சு, டேக்ஸ் போகவே ரூ. 7,00,000 வந்ததுன்னு வைங்க. மாசம் நீங்க வாங்குறதுல ஜிஎஸ்டி போட்டீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு நீங்க அட்லீஸ்ட் அந்த ரூ. 7,00,000ல 1,50,000 ஜிஎஸ்டி கட்டுவீங்க. அந்த 1,50,000 ஜோசியக்காரர் அவரோட இதில அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. எதுல? அவர் கட்ட வேண்டிய ஜிஎஸ்டில அட்ஜஸ்ட் பண்ணுவாரு. ஜிஎஸ்டி அவர் பாக்கெட்லேருந்து கட்டல. அவர் வாங்குற கிளையண்ட்டுக்கு ஜிஎஸ்டியும் சேர்த்து தான் அவர் வசூல் பண்ணுவாரு. அவர் வசூல் பண்ற ஜிஎஸ்டில இந்த ஜிஎஸ்டிய நெட் பண்ணிடுவாரு.
நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, பணக்காரன்னா ஒரு ரூலு, ஏழைன்னா ஒரு ரூலு. ஒரு சாதா ஜோசியக்காரன் இதெல்லாம் பண்ண முடியும்னா, ஒரு தபா கில்லாடியான இருக்கிற 10 சிஏ வச்சிருக்கிறவன் என்னெல்லாம் ஓட்ட கண்டுபிடிப்பான்னு உங்க கற்பனைக்கு விட்டுடுறேன். நன்றி, வணக்கம்.